மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிர் என்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா சரித்திரம் படைத்த புரட்சி தலைவர் வழியில் வந்த தம்பி தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாள், புனிதமான நாள். நமது தமிழ்நாட்டிற்கு ஒரு விடுதலையாய் வந்த அந்த தலைமகனின் பிறந்த நாளை இன்று சிறப்பான முறையில் உலகமெங்கு வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர்கள் சார்பிலும் நாமக்கல் நகரத்தின் சார்பில் இந்த விழாவினை இங்கே கொண்டாடுவது பெருமகிழ்ச்சியாக. நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பல வேலைகள் இருந்தாலும் நேற்றே சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன், எந்த டைம்னு சொல்லுங்க கண்டிப்பாக வரேன்னாரு. பல வேலைகளுக்கு இடையே இங்கே வந்ததுக்கு நமது தம்பி திலீப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பண்ணினார். தமிழக வெற்றி கழகம் இப்போ ஆட்சியில் வந்ததிலிருந்து உங்களுக்கே தெரியும், எந்த துறைகளிலும் லஞ்சம் ஊழல்ங்கிற பேச்சே இல்லாமல் பண்ண தளபதி அவர்களுக்கு பலத்த ரெண்டாவது அவருடைய சர்க்கார் படத்தில் வர வசனங்கள் மிக பிரபல்யம். அதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. ஏன்னா டைரக்டர் ஏஆர் குருதாசுடைய உடன் பிறந்த சகோதரி தான் எனது மனைவி சிவகுமாரி. ஏமா வாமா உள்ள வா, இங்கே வா.
ஆமா, ஏஆர் முருகதாசனுடைய வசனங்கள் இப்ப அற்புதமான முறையில் போயிட்டு இருக்கு. சர்க்கார் படத்துல அதெல்லாம் எனக்கு ஒரு பெருமை. இப்ப இந்த இந்த நிகழ்ச்சி சிறப்பான அமையறதுக்காக அதான் கிரீடத்தில் வைரக்கல் வச்ச மாதிரி நமது சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. அவருக்கு இப்பொழுது மரியாதை செய்கிறேன். சேலை ஸ்பெஷலாக செஞ்சது ஐயனார் ஆலயத்தில் அங்கே எம்ஜிஆர் மட்டும் மரியாதை இப்பொழுது உங்களுடைய அவருக்கு பல வேலை இருக்கு. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்லலாம், அவரு இப்போ உங்களிடையே உரையாற்றுவார்கள். நாமக்கல் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் சார்பில் இது நடக்கிறதுங்கிறத பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறாரு. எந்த நல்ல விஷயம் வந்தாலும் தளபதி அவர்களும் எம்ஜிஆரும் எப்படி பண்ணாலும் அந்த வழியில் அவர் வந்துட்டு இருக்காரு. அதனால் முதல்ல அவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தளபதி சரி, ஒரு எம்ஜிஆர் மேலே எப்படி ஒரு வரவேற்பு எதிர்பார்ப்பு மக்கள் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அதை விட அதிகமாகவே நம்ம தளபதி அவர்களும் வந்திருக்காங்க. மக்கள் வச்சுருக்கீங்க. ஓட்டுக்கு எல்லோரும் பணம் கொடுத்தோம், ஜெயிக்க முடியாமல் பணம் கொடுக்காம நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முடிச்சு கொடுக்குறத நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் பணம் கொடுத்து ஜெயிக்கல, அந்த பணத்தை எடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. எந்த பிரச்சனையாக வந்து நில்லுங்க, எப்போ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இது ஒன்று போது பாருங்க, நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. நம்மள ஒருத்தர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்து தோளோடு தோள் கொடுக்க வந்திருக்கிறாரு. தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் அவர்கள். தளபதி விஜய் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய உரையாற்றுவார். பொறுப்பு கொடுத்து சிறந்த கருத்திற்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உள்வை ஒற்றுமையோடு அவர்களின் குண ஒற்றுமையோடு நமது நாமக்கல் எம்ஜிஆராக இருக்கிறார் அருமை சகோதரர்கள். அவர்கள் உருவத்தில் மட்டுமல்ல எம்ஜிஆர் குணத்திலும் மக்களுக்கு வாரி வளர்வதிலும் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக உள்ளார். அவர்களை நாம் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு நாமக்கல் நகரில் இருக்கின்ற அம்மா உட்காருங்க 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 ப்ளீஸ் உட்காருங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு நாமக்கல் நகரில் இருக்கின்ற மகளிருக்கு நாமக்கல் எம்ஜிஆர் அண்ணன் அவர்கள் வாரி வழங்குகின்ற கொடை வளமாக திகழ்கிறார். இன்றைக்கு நடப்பது தளபதி அவர்களின் ஆட்சி. அந்த ஆட்சி உண்மையான மக்களாட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, லாவணியம் இல்லாத ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு பிள்ளை திணிப்பிருக்கிறார். உங்களது கோரிக்கைகளை குறைகளை ஏற்பதற்கும் செய்முடிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் உங்கள் அருகிலே இருக்கிறார். கவாய்ப்பாளர் தாய்மார்களே, உங்கள் ஒருவராக உங்கள் சபை விழிப்பிருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒன்றால் ஓடி வருவார். உங்கள் கோரிக்கைகளை தெரிவிங்கள், அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம். இந்த தெருவில் கிட்டத்தட்ட பல நிகழ்ச்சிகளை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அதில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1996 2006 வரைக்கும் 1996 2006 வரைக்கும் நான் நகர்மன்ற உறுப்பினராக துப்புரவு பணியாளர்களுக்கு அப்படின்னாவே அது என்ன சொல்லலாம், புரட்சி தலைவர்களுடைய வழியில் நம்ம நாட்டை சுத்தப்படுத்துகிற அவங்களுக்கு நம்ம எப்பயுமே தோளோடு தோல் நிற்குது
புரட்சித் தலைவர் அரசாங்கம் சரி, இன்று இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதுவும் சரி, துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த நாடே எப்படி இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால அதனுடைய அடிப்படையில் வீட்டுக்கு வீடு குப்பை வாங்குற முறையை நான் வந்து அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னப்ப எல்லாம் கேலி பண்ணாங்க. இது எப்படி முடியும், எப்படி நடக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் எனக்கு சொந்த பணத்தில் நான் செய்கிறேன், எனக்கு ஒரு வண்டி மட்டும் கொடுங்கன்னு. ஒரு வண்டி கொடுத்தாங்க. 2 பேர்த்த வேலைக்கு வச்சோம். 1996 3000ங்கிறது ஒரு பெரிய தொகை தான். 2 பேர் 6000 ரூபா சம்பளம் கொடுத்து இந்த தெருவெல்லாம் வீட்டுக்கு போய் இப்போ நீங்கள் திருமணிகள் பாருங்க, இந்த மூலையில் அவ்வளோ குப்பை கிடக்கும். அது பூரா மாற்றுங்கிறது வீட்டில் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம்னு சொன்னோம். சில டைமில் 5 மணிக்கெல்லாம் சேரை போட்டு அந்த இடத்துல மூலையில் உட்காந்து போய் யாரோ குப்பை போட வந்தாங்கன்னா இந்த வண்டியில் போடுதுன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நீங்கள் வீட்டிலேயே வைங்க, அப்புறம் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம். அப்புறம் குப்பை குப்பை மக்காத குப்பையை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதை சொல்லிக் கொடுப்பாங்க. தலைவர் நகரமன்ற தலைவர் தூசு மணியன் அவர்கள் திருச்சிக்கிட்ட, எப்பா வீட்டுக்கு குப்பை வாங்க போகிறேன், உங்கள் கையில் மஞ்சள் பை கொடுத்து காய்கறி வாங்கிட்டு சொல்லிட போகிறாங்க அப்படின்னு கிண்டல் அடிப்பார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மக்களோடு மக்களாக இருந்து அந்த குப்பையை பிரித்து பண்ணதுனால தான் 2002 குப்பையில் நகராட்சியாக நாமக்கல் நகராட்சியை முதலாக தமிழ்நாட்டிலே அறிவித்தாங்க. அதனுடைய பெருமை நம்மெல்லாம் நீங்கள்லாம் கொடுத்த ஒத்துழைப்பு, அந்த துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம கிட்ட காட்டின அந்த உண்மையான உழைப்பு. அதனால தான் நான் வந்து எப்பயுமே இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்குன்னா ஏதாவது ஒன்று செய்யணும்னு வருஷம் நம்மளால முடிஞ்சோம். உங்களுக்கே தெரியும், போன வருஷம் நகரமன்றத்தில் கூட 500 பேர்த்துக்கு நம்ம இதை பற்றி செஞ்சோம். இன்னைக்கு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் இது வந்து உங்களுடைய ஆட்சி, நாம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே செய்யறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்கிறோம். 2வது, ஒரு பைசா அரசாங்க பணத்தை நான் தொடமாட்டேன்னு சொன்னேன். உத்தமன் தான் நம்ம தம்பி தளபதி. மற்றவங்க இந்த வார்த்தை யார் வாயே வரல. ஆனால் இப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நேரடியாக முதலமைச்சராக கால் எடுத்து வச்ச ஒரே தலைவன் புரட்சி தளபதி விஜய். இது பேரறிஞர் அண்ணா, அவருக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கு அடுத்து புரட்சி தளபதி விஜய் அவர்கள்னு கவர்னர் உரையிலேயே வந்தது. அப்ப என்னைக்கு பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் தளபதி விஜய் அவர்கள் முன்னிறுத்தாரோ அன்னையிலிருந்து நான் இந்த கட்சியில் உயிரா பாடுறேன். 50 ஆண்டுகளாக புரட்சி தலைவர் வேடம் ஏற்று பல நாடுகள், புரட்சி தலைவர் ஒரு படத்தில் கூட பாடுவார், உலகில் உள்ள நாடுகள் இல்லைன்னு கண்கள் படாத இடமில்லைன்னு. வாழ்க்கையில் உண்மையிலே அத்தனை ஐரோப்பிய நாடுகள், எல்லா நாடுகளையும் புரட்சி தலைவர் புகழ். 2017 நூற்றாண்டுக்குள்ள அத்தனை அமெரிக்கா, பிரான்ஸ், லண்டன் எல்லா நாடுகளையும் நூற்றாண்டு விழா கொண்டாங்க. பெருமை அந்த புரட்சியில் ஆன்மா சார்பாக நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பண்ணும்போது எவ்வளவோ நண்பர்கள் என்னங்க நீங்க வந்து ஏடிஎம்கே விட்டு நீங்க வரலாமாங்க. ஏடிஎம்கே அப்படிங்கிறது புரட்சி தலைவர் அம்மாவோட முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லுவேன். இனிமேல் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அது எடப்பாடியார் முன்னேற்ற. எங்களால் அரசியல் பேச நினைக்க வேண்டாம். இது புரட்சி தலைவருடைய வழியில் வந்த புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சி நடக்குதுன்னு தான் நான் டெய்லி பதிவு பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பதிவு இனிமேல் தொடருங்கிறத ஒன்று சொல்லிக்கிறேன். அப்படி இன்னொன்று என்னன்னா, நம்ம தம்பி இளம் ரத்தம், திறமசாலி, இந்த மாதிரி ஒரு தந்தியை நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. அதாவது இவர் தேய்ச்ச பிறகுதான் இவர் இப்படி இருக்கிற இந்த மாதிரி என்னன்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு கேள்விப்பட்ட வேலை உண்மையானு சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது. அவன் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது ஏங்க இந்த பக்கம்லாம் அவர் வரவே இல்லைங்க, அவருக்கு இல்லைம்மா அவருக்கு ஹெவி ஒர்க்கு அது பரவாயில்ல இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, எம்எல்ஏ யாரும் தெரியாம ஓட்டு போட்டாங்க. ஆமாயா, யாரும் தெரியாம ஓட்டு போட்டோம். தம்பி விஜய்கோசரம் தான் போட்டோம். உங்க தம்பியும் உங்க அண்ணன் உங்க அம்மா கோசரம் போட்டோம். அது உண்மையா? அதுதான். இப்ப தம்பி வந்த பிறகு அவருடைய நல்ல நடத்தைகள், அவருடைய நல்ல செயல்கள், அவருடைய இது தானாவே எல்லாத்துக்கும் உலகம்பரம் தெரிஞ்சிருச்சுல்ல. நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியுமில்ல. நான் கம்பன் சட்டமன்ற உறுப்பினர் இவர் நம்ம ஜெயநாத் மிஸ்ராக்கு நான் 10 நாள் ஒர்க் பண்ண போயிருந்தேன். 10 நாள் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த உண்மையை சொல்லிடுறேன். இடத்துல சொல்லணும் முக்கியமான இடம். எனக்கு ஏடிஎம்கேலேருந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து பிரச்சனை நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுங்க. மாட்டேன். நான் 4 மாதம் முன்னாடியே தம்பி தளபதி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டேன். இன்னைக்கு கம்பம் சட்டமன்ற வேட்பாளர் ஜெயநாத் மிஸ்ராக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்போ மிஸ்ராவே ஓப்பனாக சொல்கிறேன் கேளுங்க, அந்த ஏடிமிக்காரங்கெல்லாம் நம்மளை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி பெருமைக்கு சொல்ல அச்சாசலாக இருக்கிறாரு, இவர் வந்து இங்கே ஓட்டு கேட்குறாரு, நமக்கு போய் ஜெயலலிதா மிஸ்ரா கிட்ட சில பேர் போய் ஏங்க இவரை கூட்டிகிட்டு போனேன் ஏடிமிக்கு ஓட்டு கொடுக்குறோம் ரெட்டாய்க்கு ஓட்டு கொடுக்குறோம் ஓப்பனாக சொன்னாங்க. ஆனால் மிஸ்ரா ஒரு வார்த்தை சொன்னார், இவர் பாருங்க இவர் எனக்கு தனி ஜீப்பு தனி 2 இது பாதுகாப்பு 40 பேர்த்தோட தான் நான் போனேன். திமுக காரங்க நான் போகிற இடத்துல போய் விசில் பேச ஆரம்பிக்கிற உடனே சவுண்டு அதிகமாக வைக்கிறது பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன். கடைசியாக தான் இவருங்க நாங்கள் முறைப்படி பர்மிஷன் வாங்கி இந்த 10 நாளைக்கு நான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பேசுறது பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இந்த இடத்துல உண்டாடுற உட்கார இல்லாட்டி பஸ் பரியேட் பண்ணேன் தகராறு பண்ணேன், சவுண்டை குறைச்சாங்க. இந்த திமுக காரங்க உண்மையை சொல்றாங்க, லஞ்சம் அடிக்கிறத கூட திறமசாலிகள் இல்லை, மற்றவங்க உண்மையா உழைச்சி விளம்பரம் பண்ணும்போது கெடுக்கிறதுலே திறமசாலி. இதெல்லாம் வந்து அதெல்லாம் மீறி தம்பி சொன்ன மாதிரி பணம் 10 பைசா கொடுக்காம அவங்க மற்ற கட்சிகள் 5000 10,000 கொடுத்தான். 22 வச்சு கட்சி கூட்டணி வேற 2 லட்சத்துல இத்தனையும் மீறி தோத்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தா கொடுமையா இருக்கு. அதான் இனிமேல் வந்து இந்த ஜென்மத்துல அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். இனிமேல் விசில் தான் தம்பி தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தொடருங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுல அது மட்டும் இல்ல, மணி அவர்கள் வாங்க மணி அவர்களுக்கு எங்க இந்த விழாவின் சார்ந்த பொன்னாடை போற்றி வரவேற்கிறேன். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்களுடைய அன்பு தம்பி, எனக்கு இனிய நண்பரின் மகன், இவங்க அப்பா எனக்கு பல வருஷம் தெரியும். அவர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த தூய்மை பணியாளருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சேலை வழங்கும் துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தளபதி மாண்புமிகு தமிழர் முதலமைச்சர் அண்ணன் 57வது பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களை இந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுபோல் பல நலத்திட்டங்கள் அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் சில இந்த பகுதியில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வருகின்ற காலங்களில் இது போன்ற நலத்திட்டங்கள் தளபதி சார்பாக எங்களின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திலீப் அவர்களின் சார்பாக எங்களுடைய சப்போர்ட் உறுதுணையாக இருந்து நாங்கள் செய்து கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியல தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே விழி தூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு. நரல பாத்து கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க போன நீ விசில் கடி ஓட்ட.